3500 அடி உயரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அழகான மலை கிராமமாக அமைந்துள்ளது மாஞ்சோலை. திருவனந்தபுரம் திருவிதாங்கூர் இளவரசர் மார்த்தாண்டவர்மனுக்கும் அவரது உறவினருக்கும் ஏற்பட்ட சண்டைகள் ஆட்சி அதிகாரத்தை இழந்தார் இளவரசர் மார்த்தாண்டவர்மன். பின்னர் சிங்கம்பட்டி ஜமீனின் உதவியோடு ஆட்சியை 1730 மீண்டும் கைப்பற்றினார். இதில் எதிர்பாராத விதமாக சிங்கம்பட்டி இளவரசர் உயிரிழந்தார். சிங்கம்பட்டி ஜமீனின் உதவிக்காகவும் இளவரசரின் இழப்பிற்காகவும் மார்த்தாண்டவர்மன் மேற்கு தொடர்ச்சி மலையில் 74,000 ஏக்கர் நிலத்தை வழங்கினார். சிங்கம்பட்டியின் 31வது மன்னர் சென்னையில் படித்துக் கொண்டிருந்த போது ஒரு கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டிருந்தார். இந்த வழக்கிற்கு நிறைய செலவானதன் காரணமாக அதை சமாளிக்க மலைநாட்டில் சுமார் 8000 ஏக்கர் நிலத்தை பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் என்ற நிறுவனத்திற்கு 99 வருட குத்தகைக்கு விடப்பட்டது. அப்படி உருவானதுதான் இந்த மாஞ்சோலை. குற்றாலம், பாபநாசம், காரையாறு, பானதீர்த்தம் என திருநெல்வேலியில் எத்தனையோ இயற்கை சூழ்ந்த இடங்கள் இருந்தாலும் இவற்றிற்கெல்லாம் மகுடமாக திகழ்வது இந்த மாஞ்சோலை. திருநெல்வேலியின் மகுடமாக திகழும் இந்த மாஞ்சோலை கிராமத்தில் வசிக்கும் நூற்றுக்கணக்கான தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் குடும்பங்களின் நிலை இன்று கேள்விக்குறியாகி உள்ளது. இந்த இயற்கை அழகு நிறைந்த மாஞ்சோலை கண்ணீரால் எழுதப்பட்ட தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் பல வரலாற்று நினைவுகளை தன்னகத்தை கொண்டது. சிங்கம்பட்டி ஜமீனிடமிருந்து குத்தகைக்கு பெறப்பட்ட இந்த இடத்தில் பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனம் மாஞ்சோலை, காக்காச்சி, நாலுமுக்கு, ஊத்து மற்றும் குதிரைவெட்டி ஆகிய எஸ்டேட்டுகளை உருவாக்கியது. இந்நிறுவனம் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் இருந்து அழைத்து வரப்பட்ட பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களை கொண்டு தேயிலை, காஃபி, ஏலக்காய், கொய்னா, மிளகு போன்றவற்றை பயிரிட ஆரம்பித்தது. இவர்கள் தற்போது வரை மாஞ்சோலை, ஊத்து, காக்காச்சி, குதிரைவெட்டி, நாலுமுக்கு ஆகிய பகுதிகளில் தங்க வைக்கப்பட்டு வேலை பார்த்து வருகின்றனர். குறைந்த கூலி மற்றும் அதிக வேலை நேரம் காரணமாக 1999 ஆண்டு திருநெல்வேலியில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தில் காவல்துறைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுக்கும் மோதல் ஏற்படவே போலீசார் திடீரென தடியடி நடத்தினர். காவல்துறையின் கடுமையான தாக்குதலை எதிர்பார்க்காத அப்பாவி மக்கள் நாலாபுரமும் நிலை குலைந்து சிதறி ஓடினர். ஒருபுறம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக சுவர், மறுபுறம் தாமிரபரணி ஆறு. சுவர் ஏறி தப்பிக்க முடியாத பலர் காவலர்களின் தாக்குதலுக்கு பயந்து தாமிரபரணி ஆற்றுக்குள் குதித்து தப்பிக்க முயன்றனர். இந்த கோர சம்பவத்தால் ஆற்றில் மூழ்கி 17 பேர் உயிரிழந்தனர். இந்த நிகழ்வு இன்று வரை தாமிரபரணி படுகொலை என்றே எழுதப்பட்டு வரலாற்றில் கருப்பு பக்கமாக மாறிப்போனது. நாடு விடுதலை அடைந்த பின்னர் ஜமீன் முறை ஒழிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிங்கம்பட்டி ஜமீனுக்கு சொந்தமான நிலம் தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமானது. அதன் பின்னர் தமிழக வனத்துறையின் நீண்ட போராட்டத்தின் விளைவாக 2018 மாஞ்சோலை எஸ்டேட் பகுதிகளை காப்பு காடாக அறிவித்து அறிவிக்கை வெளியிட்டது தமிழக அரசு. ஆனால் அதனை ரத்து செய்ய வேண்டும் என்று பிபிடிசி நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகளை தொடர்ந்தது. ஆனால் அவை அனைத்தையும் தள்ளுபடி செய்த நீதிமன்றம் தமிழக அரசின் அறிவிக்கை செல்லும் என்று அறிவித்தது. அதன் பின்னர் தமிழ்நாடு வன சட்டத்தின்படி உயர்த்தப்பட்ட வரியின் அடிப்படையில் நிலுவையில் உள்ள குத்தகை தொகை மற்றும் மீதமுள்ள குத்தகை காலத்திற்கான வரி பணத்தை முன்கூட்டியே பிபிடிசி நிர்வாகம் செலுத்த வேண்டும் என்றும், அப்படி செலுத்த தவறினால் மீதமுள்ள ஆண்டுகள் எஸ்டேட் பகுதியை பயன்படுத்தவும் எஸ்டேட் தொடர்ந்து நீடிக்கவும் தடை விதிக்கப்படும் என்றும் அறிவித்தது வனத்துறை. மேலும் புலிகள் காப்பகத்தில் வனப்பகுதியில் இருக்கும் 1000 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த தேயிலை தோட்டத்தால் சுற்றுச்சூழலுக்கு பேராபத்து என அறிவித்து பல்லுயிர் பூங்காவை காக்காச்சி எஸ்டேட் பகுதியில் அமைத்திட கடந்த 2023 ஆண்டு பிப்ரவரி 2 அன்று அறிவிக்கை வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த மே மாதம் முதலில் தேயிலை தோட்டத்தில் பணியாற்றி வரும் 700க்கும் மேற்பட்ட தொழிலாளர் குடும்பங்களை விருப்ப ஓய்வில் செல்லுமாறு கட்டாயப்படுத்தியது பிபிடிசி நிர்வாகம். மேலும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் ஆகஸ்ட் 7 முன்பு வெளியேற வேண்டும் என்றும் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. என் பேர் கணேசன். நான் 4 தலைமுறையா இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கோம். எங்கள் தாத்தா இங்கே தான் வேலை பார்த்துருக்காரு, எங்கள் அம்மா அங்கே வேலை பார்த்துருக்காங்க, எங்கள் அப்பா வேலை பார்த்துருக்காங்க, அதுக்கடுத்து நான் வேலை பார்க்கேன். என்னோட பையன் மாஞ்சோலை ஆஸ்பத்திரியில் பிறந்தா மாஞ்சோலை அட்ரஸில் தான் பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது. எங்களோட குடியுரிமை இது எல்லாமே இங்கே தான் இருக்குது. எங்களை இப்போ விஆர்எஸ்ன்னு ஒன்று கொடுத்து இந்த எஸ்டேட்டை விட்டு காலி பண்ணி போக சொல்லுவாங்க. இந்த எஸ்டேட்லேயே வாழ்ந்ததுனால கீழே போய் சமநல பகுதியில் போய் வேலை பார்க்கறதுக்கும் எங்களோட உடலோ ஏதோ ஒத்துழைப்பு எப்படி இருக்குன்னு தெரியல. அங்கே போன பிறகு தான் தெரியும் எங்களுக்கு நோய் நொடிகள் அந்த வெயில் தாக்கம் எப்படி இருக்குங்கிறது அங்கே போனது. அதனால் இந்த எஸ்டேட்டை விட்டு போவதுக்கு ரொம்ப வருத்தத்தோடு நாங்கள் இருக்கோம். தமிழக முதல்வர் கருணை உள்ளத்தோட எங்களுக்குள்ள கோரிக்கையை அவர் காதுகளுக்கு எட்டி எங்களுக்கு அரசு தான் ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி எங்களுக்கு ஒரு நல்ல முடிவாக சொல்லணும். அரசை நம்பி தான் இருக்கோம்.
ஸ்டாலின் ஐயா பாதம் தொட்டு நான் கேட்டுக்கிறேன். எங்களுக்கு ஒரு நல்ல முடிவாக அந்த ஸ்டாலின் ஐயா இந்த சட்டசபை பேரவை கூட்டத்தோடு எங்களுக்கு அறிவிச்சார்னா ரொம்ப நல்ல நன்றியாக இருக்கும் ஐயா. வணக்கம். இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக மாஞ்சோலையை சேர்ந்த அமுதா மற்றும் ஸ்டாலின் ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தொடர்ந்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு வீடு உள்ளிட்ட மறுவாழ்வு அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தரும் வரை மாஞ்சோலையில் இருந்து அவர்களை வெளியேற்ற தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தற்போது உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவுதான் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு மன அமைதியை கொடுத்துள்ளது. ஆனால் தமிழக அரசு என்ன முடிவை எடுக்கப் போகிறது என்பதை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள். நான் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமாக அதில் நான் வேலை பார்த்துருக்கேன். ஆனால் பர்மனெண்ட் ஒர்க்கர் தான். இப்போதைக்கு எங்களுடைய வாழ்வாதாரம் வேதனையும் கண்ணீரோடு நாங்கள் இருக்கோம். என்ன செய்ய ஏது செய்யன்னு எதுவுமே தெரியாத சூழ்நிலையில் நாங்கள் இருக்கும்போது சத்தியம் டிவி தான் எங்களுக்கு கை கொடுத்தது. சத்தியம் டிவி எங்களுடைய கஷ்டம், கண்ணீர், கவலை எல்லாத்தையும் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தினதே சத்தியம் டிவி தான். அதனால் நான் முதல்ல சத்தியம் டிவிக்கு என் சார்பாகவும் என் குடும்பத்தார் சார்பாகவும் என் மக்கள் சார்பாகவும் மாஞ்சோலை 5 எஸ்டேட் மக்கள் சார்பாகவும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன, எப்படி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்றது எங்களுக்கே தெரியலை. எங்களை காலி பண்ணுன்னு சொல்கிற நிலைமையில் நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு நாங்கள் பரிதவிச்சு கண்ணீரோடு இருக்கோம். வீடு இல்லை, இப்போதைக்கு சாமான் தள்ளி எங்கே கொண்டு போய் போடன்னு தெரியலை. எங்களுக்கும் 2 பிள்ளைங்க இருக்குது. அதனால என்ன செய்யன்னு தெரியாமல் கலங்கி நிற்கிற இந்த சூழ்நிலையில் அரசு அதாவது வக்கீல் மாதிரி எங்களுக்காக கீழே வாதாடி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல ஒரு தீர்ப்பை கொடுத்ததுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். இன்னும் உள்ள எங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் புரிஞ்சு எங்களுக்காக வாதாடி மீண்டும் எங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பை கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையோடு இருக்கும்.